கூட்டணிக்கு வேற ஏதாவது புதிய கட்சிகள் நிறைய கட்சிகள் வரும். இன்னும் 8 மாதம் இருக்குல்ல. தேர்தலுக்கு பிப்ரவரி மாதம் தான், மார்ச் மாதம் தான், பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் தான் அறிவிப்பாங்க. இடைவெளி அதிகமாக இருக்குது. தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக நிறைய கூட்டணி வரும். பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக தலைமையில் அமைக்கப்படும். அதாவது இப்போ இன்னும் அந்த எந்த ஒரு மற்ற கட்சிகள்லாம் இன்னும் முடிவு செய்யாமல் இருக்கிறாங்க. இன்னும் 8 மாதம் இருக்குது. தேர்தல் 8 மாதத்துக்கு முந்தைய எந்த கட்சிகளுமே அந்த கூட்டணி, நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கிறோம். இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அதிமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வலுவான கூட்டணி அமைக்கும், வெற்றி கூட்டணியாக இருக்கும். சார், தொடர்ந்து இந்த கனிம வளங்கள், மணல் உள்ளிட்ட இந்த மலைகள் உள்ளிட்ட கனிம கொலை தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. அது முறையாக அனுமதி இல்லாமல் கனிமவளத்துறை அதிகாரிகளும் துணை போறாங்க. இதனால தமிழகத்துக்கு டாஸ்மாக் ஊழலோட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றதா புகார் இருக்கு. இதுக்கு அதிமுக என்ன பண்ண போகுது? இதை அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்துக்கு அதிகமாக இந்த கனிம வளத்தை கடத்தப்படுது. ஆந்திரா, அதே மாதிரி கேரளா, இப்படி பல மாநிலங்களுக்கு இங்கிருந்து கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கனிம வளத்தில் தானே அதிகமாக கொள்ளையடிக்க முடியும். அந்த கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசு இன்றைக்கு பகிரங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வெளிச்சு போட்டு காட்டினீங்க. அப்படி காட்டின தொலைக்காட்சியை நிருபரை தாக்கப்பட்டது. அதுக்கு நான் கண்டித்து கூட நான் விட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு எந்தெந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்தெந்த துறையில் முறைகேடு நடந்தோ அதையெல்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை வணக்கம். நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.